சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக இருக்கும். ஆனால் தேவன் அமைதியாக இருப்பதற்கு காரணம் உண்டு. அவர் உன்னை நம்புகிறார். ஆம், நீ முடிவெடுக்கக்கூடிய வலிமையை கொண்டவன் என்று அவர் உன்னை நம்புகிறார். தேவன் நம்மை இயக்கும் கடிகாரம் அல்ல, அவர் நம் இருதயத்தின் திசை காட்டி. நீ தவறிவிட்டால் திரும்பி போக வழிகாட்டுபவர். நீ சரியாக நடந்தால் உன்னோடு மகிழ்பவர். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தேவனின் போதனைகள் கலந்திருந்தால் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கையின் ரகசியம். தேவன் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துபவர் அல்ல, ஆனால் உனக்கு ஞானமும் அமைதியையும் ஊற்றுபவர் அவரே. இன்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன், ஆனால் அந்த வாழ்க்கையின் வெளிச்சம் கிறிஸ்துவிடம் இருந்து வருகிறது. அதுதான் உண்மையான விசுவாசம். மனிதனின் முயற்சியும் தேவனின் கிருபையும் ஒன்றாக பணிபுரிவது, அந்த இணைப்புதான் அதிசயத்தின் நிகழ்வுகள். நீ நடப்பது உன் ஆசீர்வாதம், ஆனால் உன் அடிகளை உறுதிப்படுத்துபவர் கிறிஸ்துவே. நம்பிக்கையுடன் நடங்கள்.